அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது. சம்பாதிக்கிறதுல உங்களால் முடிஞ்சா 100 ரூபா சம்பாரிச்சா இல்லை 20 ரூபா செலவு போடணும். இப்போ 1000 ரூபா சம்பாரிச்சா 200 ரூபா 2 பேருக்கு சாப்பாடு போடு, இல்லை 5 பேருக்கு சாப்பாடு போடு. எக்காரணத்து கூட கடன் வாங்கி எதுவுமே கடன் வாங்கி செலவு பண்ணாங்கன்னா அவருக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துடும். கடன் வாங்கி இதை செஞ்சான் அதை செஞ்சான்னா அவருக்கு கோவம் வரும். இப்போ திடீர்னு ஒரு ஊர்ல ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து கையில காசு இல்ல எங்கேயோ கடன் வாங்கி பேனர் வச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா குட்டி திட்டுவார், சத்தம் போடுவார். ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க, என்னத்துக்கு, என்ன காரணம், அவன் உடனே செலவு பண்ணிட்டான்னு நீங்க பண்ணணும்னு அர்த்தம் இருக்குதா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த வேலையை நீ செய்யக்கூடாது. அது ஏன் அப்படி செய்யறீங்க அப்படின்றத கூப்பிட்டு அவருடைய கவனத்துக்கு போச்சுன்னா கூப்பிட்டு. இப்போ ஒரு பையன் மதுரையில் வந்து பிளேடால கீழ்ச்சிக்கினான். ஸோ பிளேடால கீழ்ச்சின்னா அவனுக்கு ரத்தம் ஊற்றுது. இது எனக்கு தெரியாது. அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா அவரோட மெசேஜ் மன்றத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அனுப்புகிறோம். பட் அதை எனக்கு யாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. எனக்கோட நாலேஜ் இல்லை. நைட்டு 11:45 ஃபோன் பண்ணி எப்படி தெரியுமா இந்த மாதிரி ஒரு பையன் வந்து கீழ்ச்சிக்கினா தெரியுமா, தெரியாது, என்ன தெரியாதுன்றீங்க, அதுமாரி செஞ்சுக்கலாமா, ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அந்த குடும்பத்துக்கு யார் அது யார் ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிங்கன்னாரு. அப்படி இப்படின்னு ஃபோன் அடிச்சுன்னா மதுரை பிடிச்சின்னா அவன் படம் ஏதோ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 8 to 9 months பிஃபோர் தான். அப்படின்னோடனே அப்புறம் அந்த பையன்கிட்ட சொல்லி ஏன் 14 செஞ்சீங்க போனீங்க அப்படின்னு தளபதினு என்னை சத்தம் போடுறாரு. அதெல்லாம் கவனிக்கணும், அதெல்லாம் சொல்லக்கூடாதா, எடுத்து சொல்லக்கூடாதா, அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தெரியாதா உங்களுக்குன்னு என்னைய ஸ்கோல் பண்ணுறாரு, என்னை திட்டுறாரு. நீ ஏன் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காம இருந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறமா இல்லை தளபதி எனக்கு இது வேணும், அவன் அதேமாதிரி கீழ்ச்சிக்கினேன் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்டு அவருடைய கவனத்துக்கு போச்சுன்னா டப்புன்னு வச்சு அவர் பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பார். அவருடைய கவனத்துக்கு போச்சு அப்படின்னா பட்டுன்னு அவருக்கு உடனே அதெல்லாம் வந்து ரசிகருக்கு ஒரு தோணும். அதுமாரிலாம்னா உடனே அதெல்லாம் என்ன எதுன்னு பார்க்க. ஆமா, கிளாரிஃபை பண்ண. இல்லைன்னா ஒரு கோவம். நான் ஒரு தடவையும் அவரை பார்க்கும் போதும் சரி, ஒரு தடவையும் நம்புது நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நான் பார்க்கும்போது எனக்கு அந்த பதட்டம் அந்த இது இருக்குது. இன்னை வரைக்கும் எனக்கு அது இருக்கு. இப்பயும் எனக்கு அதுக்கு முன்னாடி அவரை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அந்த பதட்டம் வந்து இப்பயும் இருக்கும். எனக்கு அது வந்து சும்மாலாம் விளையாட்டுக்கோ இதுக்கோ சொல்லலை, ரியலா எனக்கு அந்த இது இருக்கும். கௌரவ தலைவர்லேருந்து தலைவராக இருக்கும்போது தான் நான் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி நான் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏவா. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை தளபதி வச்சு ஃபங்க்ஷன், பெரிய அளவில் 3 ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் ஒரு தடவை மேடையில் சொல்லும்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி 5 வருடத்துக்கு வரும் போகும், ஆனால் தளபதின்ற ஒரு ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும், அப்படி கூடவே இருக்கும். அடுத்த எலெக்ஷனில் எனக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்னும் போது இண்டிபெண்டாக திருப்பி செகண்ட் டைம் நின்று பெரிய கட்சிக்கு நடுவில் நான் செகண்ட் பிளேஸ் வந்தேன். தளபதியுடைய ஒரு முகத்தை காமிச்சு செகண்ட் பிளேஸ் வந்தேன். தோத்த அடுத்து ஒரு 5 minutesல புரட்சி இயக்குனரும் தளபதி ஏன் கவலைப்படுற, நீ அகில இந்திய பொறுப்பாளரா உங்களை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. நான் அது வந்து கடவுள் புரட்சி இயக்குனர் தளபதி எனக்கு அது வந்து ஒரு பிச்சை போட்ட மாதிரி நான் அதை நினைச்சேன். அதுக்கப்புறமா அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு ஏக்கம் வேற யாருக்குமே எங்கேயுமே வந்து இந்த உறவு ஒரு புனிதமான ஒரு உறவு. இந்த உறவு யாருக்குமே எங்கேயுமே வந்து கிடைக்காது. கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்திலேயோ இல்லை யாரோ ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒன்று தேவைகள், ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா ஒரு சொந்தக்காரங்கிட்ட சொல்லி போய் அதை பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் தளபதி ரசிகர்கள் தெருவு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆளுகிட்ட சொன்னால் அடுத்து 2வது நிமிஷம் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போய் உடனே செய்யக்கூடிய இயக்கம் தான் இந்த மக்கள் இயக்கம்.